ஓம் முருகா! ஏன் கந்தர் அனுபூதி படிக்க வேண்டும்? கந்தர் அனுபூதியில் அப்படி என்ன விஷயம் இருக்குது? கந்தர் அனுபூதி. கந்தன் என்று சொன்னால் முருகன், அணு என்று சொன்னால் அனுபவிக்கக்கூடிய, பூதி என்ற செல்வம். நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை வகையான செல்வங்களும், பொருட்செல்வமும் சரி, மக்கட்செல்வமும் சரி, அனைத்து வகையான செல்வம், அதாவது இந்த பிறவியில் நாம் அனுபவிக்க வேண்டிய அனைத்து செல்வங்களும், பொன் பொருள் பதவி, இறுதியாக கிடைக்க வேண்டிய அந்த அருட்செல்வம், இறைவன்ற முருகனுடைய அருட்செல்வத்தை பெறுவதற்கும் இந்த கந்தர் அனுபூதி படிக்கும்போது எங்களுக்கு இலகுவாக அனைத்தும் கிடைக்கும். பொருட்செல்வம் கிடைக்கும், கல்வி செல்வம் கிடைக்கும். அதாவது 16 வகையான செல்வங்கள் இருக்குன்னு சொல்லி எங்களுடைய தமிழ் சொல்லுது. அந்த 16 வகையான செல்வங்களோட அருட்செல்வமும் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்கும். முருகன்ட்டு அருள் கிடைத்தாலே நாங்கள் நற்கதி கிடைக்கும், பிறவிப்பிணி அகலும், வாழ்வின் அடுத்த நிலைக்கான சிறந்த வழிகாட்டியாக இந்த கந்தர் அனுபூதி இருக்குது. ஆக மொத்தம் இந்த கந்தர் அனுபூதியை படித்தா எங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடிய, நாம் அனுபவிக்கிறதுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் அத்தனை வகையான செல்வங்களும் எங்களுக்கு இந்த முருகன் கொடுப்பார். முருகப்பெருமானால் கொடுக்க முடியாதென்று எந்த விஷயமும் இல்லை. கந்தர் அனுபூதி படியுங்கள். துன்பம் விலகும், துயரம் விலகும், பதவி கிடைக்கும், வேலை கிடைக்கும், பணம் கிடைக்கும், செல்வம், எல்லா வகையான செல்வங்களும் கிடைக்கும், நோய் தீரும், அதாவது பிறவி பிணியமகளும் இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த துன்ப துயரங்கள்லேருந்து மீள்றதுக்கான வழியும் கிடைக்கும். எனவே கந்தர் அனுபூதியை படித்து இந்த ஜென்மத்தில் நாங்கள் அனுபவிக்க தேவையான அத்தனை வகையான செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ அந்த முருகன்ற திருவடியை பற்றி பிடித்து இந்த கந்தர் அனுபூதியை தொடர்ந்து படியுங்கள். முருகன் உங்களை ஆட்கொள்வான், அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து விடுவிப்பான், துயர் துடைத்து மாயை அகற்றி நற்கதி கிடைக்கும்.